புதுச்சேரியைச் சேர்ந்த ரவுடி கடலூர் அருகே கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலையாளிகள் சிக்குவார்களா? புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் 28 வயதான புகழேந்தி. இவர் மீது புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் 4 கொலை வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ரவுடியான இவர் கட்ட பஞ்சாயத்து, மிரட்டி பணம் பறிப்பது உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதன் காரணமாக இவருக்கும் புதுச்சேரி ரவுடி கோஷ்டிகளுக்கும் இடையே முன் விரோதம் இருந்து வந்தது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் தாடிநத்தம் பகுதியில் வயல்வெளியில் உடல் சிதைந்த நிலையில் சடலம் ஒன்று கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தூக்கணாம்பாக்கம் போலீசார் சடலத்தை கண்டு அதிர்ந்து போயினர். உடலில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டுப்பட்டு உடல் சிதைக்கப்பட்டிருந்தது. ஆனால் முகம் மட்டும் அடையாளம் காணும் அளவிற்கு கொலையாளிகள் விட்டு வைத்திருந்தனர். கொடூர கொலை செய்த நபர்கள் அவரை அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவரது முகத்தை மட்டும் அப்படியே விட்டு வைத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டார். முதற்கட்ட விசாரணையில் ரவுடி புகழேந்தியை கடலூருக்கு அழைத்து வந்து கொலையாளிகள் கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றிருப்பது தெரிய வந்தது. இந்த கொலைக்கு முன்விரோதம் காரணமா, பழிக்கு பழியாக அரங்கேற்றப்பட்ட கொலையா, படுகொலை சம்பவத்திற்கு காரணம் என்ன என போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணையை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி ரவுடி கடலூர் அருகே கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.